தாவு சம்பாலுக்கு வி ஷேப், அழகாக வி ஷேப்பாக வெட்டணும். தாவை தாளிப்புக்கு வெங்காயம் கருவேப்பிலை அப்புறம் போட்டுக்கலாம். அரைக்கிறதுக்கு பூண்டு, இஞ்சி, ஒரு பழுத்த மிளகா, ஒரு பெரிய பழம், 1.5 பழம், டொமேட்டோ, சின்ன வெங்காயம். அரைக்கிற பொருள் வறுத்துட்டு தூள் ஆக்கிறதுக்கு வந்து காஞ்ச மிளகா, பட்டை, ஒரு லவங்கப்பூ, மிளகு, அப்புறம் சின்ன ஜீரகம் 1/2 டீஸ்பூன், பெரிய ஜீரகம் 1/2 டீஸ்பூன், மல்லி 1/2 டீஸ்பூன். இது ரெண்டையும் வந்து வறுத்து போடுறதுக்கு. எண்ணெய் காஞ்சிருச்சு, தவு பொரிச்சிக்கலாம். தவுலாம் பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாம். இந்த மசாலாவை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இது அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச மசாலாவில் வந்து டீஸ்பூனு சின்ன ஜீரகத்தூள், 1.5 டீஸ்பூனு ஒரு மிளகாத்தூள், நீங்கள் 2 டீஸ்பூன் கூட போட்டுக்கலாம் உங்கள் உடம்புக்கு தகுந்த மாதிரி. மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூனு, குருமாத்தூள் 1.5 டேபிள் ஸ்பூன். எல்லாம் குறைஞ்சிருச்சு. மசாலா அரைச்சிக்கலாம். சாஸ் வெஜிடேரியன் ஊற்றிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூனு சில்லி சாஸ். நல்லா கொதிக்கிட்டோம். அதனால தூள் அரைச்சி வச்சுக்கிறது வந்து பாதி போட்டால் போதும், ரொம்ப வேணாம். பாதி எடுத்து வச்சுக்கோங்க. அல்மண்ட் தூள் வறுத்துட்டு அரைச்சி வச்சுருக்கேன். தாவு சம்பா ரெடி.